எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழி மெய்களால் போற்றி படுகிறேன். சமீபத்தில் அப்ஸ்டடிஷியன்ஸ் கைனகாலஜிஸ்ட் அவங்க எல்லாம் இது போல் ஒரு காணொளிகளை வெளியிடுவதை நாம் பார்க்கலாம். முதல் இரவில் இந்த மாதிரி ரத்தம் வரல, உடலுறவு கொள்ளும் பொழுது ப்ளீடிங் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. உடலுறவின் போது வலியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே பயந்துடாதீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் டான்ஸிங், சைக்கிளிங், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் லேபர்லாம் இருக்குது அப்படின்னு பிரபல கைனகாலஜிஸ்ட் எல்லாமே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீமரைட்டல் செக்ஸ், அதாவது திருமணத்தின் வயது தள்ளி போக போக கண்டிப்பாக ப்ரீமரைட்டல் அண்ட் எக்ஸ்ட்ரா மெரைட்டல், அதாவது தாம்பத்தியத்திற்கு வெளியவும் தாம்பத்திற்கு புறமாகவும் தாம்பத்திற்கு தவறாகவும் தாம்பத்திய உறவுகள் நடக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண் முதிரவும் கன்னி காக்கவும் ரெண்டுமே இயலாத காரியம். முதிர கன்னித்தன்மை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இதில் இது மாதிரி ப்ளீடிங் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஒயிட் பெட்ஷீட்டு எல்லாம் நீங்கள் இனிமேல் போடாதீங்க. இதெல்லாம் இப்போல்லாம் நார்மல். இப்போல்லாம் பெண்கள்லாம் நிறைய உழைக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதான் இதை காணொலியில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் கோவையில் இந்த ஒரு பெண் கற்பழிப்பு விழாவில் விழான்ற பாருங்கள், பெண் கற்பழிப்பு நடக்கக்கூடிய அந்த ஒரு செயலில் நிறைய பேர் இது பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இல்லையா, பெண்கள்லாம் இந்த நேரத்தில் தனியாக போகக்கூடாதா, அந்த நேரத்தில் அவ ஏன் போனா அப்படின்னு பெண்கள் எல்லாம் நீங்கள் குறை சொல்லாதீங்க, நம்ம ஜென்ஸ் சரியில்லை அப்படின்ற ரெண்டு காணொலிகளுக்கும் பொதுவாக உள்ள ஒரு பதில். அது ஔவையார்லேருந்தும் திருக்குறள்லேருந்து தான் இந்த பதில் எடுக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு இந்த கைனகாலஜிஸ்ட் சொன்னாங்க இல்லையா, இனி ப்ளீடிங்லாம் வராது, வலியெல்லாம் இருக்காது அப்படின்று. அதுக்கு வெண்பா 9 ஔவையார் எழுதின தனிப்பாடலில் சுரதம் தனில் இளைத்த தோகை அப்படின்றாங்க. அதாவது முதல்ல அவருடைய ஆடவரோட ஒரு பெண் உடலுறவு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக களைத்து போவாள். அந்த களைத்துங்கிறத நம்ம விவரித்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இது இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தாம்பத்தியத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ப்ரீமெரிட்டல் அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ்க்கு நம்ம கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த காணொலி. இனிமேல் ப்ளீடிங்லாம் வராது, பெயின்லாம் இருக்காது, ஹைமன்லாம் டேராய் தான் இருக்கும், இதெல்லாம் எக்ஸசைஸ் ஒரு பொழுதும் சாத்தியம் இல்லை. இல்லை நான் அவங்கள காப்பாற்ற தான் இதெல்லாம் சொன்னேன், இல்லை உண்மையாகவும் இல்லை, அது எது எப்படியோ கண்ணி கழியாத பெண்ணுக்கு இது என்னுடைய தாட் மட்டும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஔவையாரோட தனி பாடல்ல சுரதம் தனில் இளைத்த தொகை, அதை இங்கிலீஷில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, a female who is tired of having the first intercourse with her very first male partner, இது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பிரச்சனை, இந்த கோவையில் நடந்த பிரச்சனையில் காந்திஜியை வம்புக்கு இழுக்கிறாங்க. என்ன இழுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு எப்போ சுதந்திரம் அடைந்தது என்று கேட்டாக்கா, அது ஒரு பெண் தனியாக இரவில் வீதிகளில் நடந்து போனா தான் சுதந்திரம் அடைந்த மாதிரி. நம்ம சுதந்திரம் அடைந்து இத்தனை காலம் ஆகியும் இன்னுமே பெண்ணுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காந்திஜியோட வாக்கியமே எடுத்திங்கன்னா, பெண் வீதியில் நடந்து போக தான் சொன்னாங்களே தவிர ஏர்போர்ட்டில், அதுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் பின்னாடி ஒரு புதர் காட்டுக்குள்ளே நடந்து போக சொல்லலை. ஒரு ஆண் அந்த பெண் ஒரு பெண் அந்த ஆடவர் அழைக்கிறாங்க அந்த 11 o'clock 10:40 PM தன்னுடைய ஒழுக்கம் கெட்டு போக கூடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உணர்வு கூடவா வந்திருக்காது. அப்படியே அந்த ஆடவர் கூட பேசிட்டு இருந்தாலும் தனியாக யாருமே இல்லாத இடத்துல, ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல, ஒரு காடு போல காட்சியளிக்கக்கூடிய இடங்கள்ல தன்னுடைய ஒழுக்கத்திற்கு ஒரு கேடு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு சின்ன பற்று, ஒரு பயம் கூடமா வந்திருக்காது. இப்போ வந்தவர்களோ காவல் காத்திருக்கணும், போலீஸையே மிஸ் பண்ணாங்க, ஏர்போர்ட்டில் எப்படி செக்யூரிட்டி போச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே திருக்குறளில் பதில் இருக்குது. அந்த விலங்குத்தனமான செயல்கள் செய்த அந்த மிருகங்கள், ஏன் அவர்கள் மனிதர்கள் இல்லைன்னா, மது போதையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மிருகங்கள் தான். அது இன்னைக்கு ஒரு நாட்டையாளும் அரசே அதை விற்கக்கூடியது என்பது மனவேதனை அளிக்கிறது. இது குறள் எண் 57 இதுக்கான பதில் இருக்கிறது.
சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. பெண்கள் தம் கற்பை தாமே காத்து கொள்வதுதான் சிறந்தது, அவர்கள் கற்பை காவல் வைத்து காப்பதால் பயனில்லை அப்படின்னு குறள் எண் 57 திருவள்ளுவர் விளக்குறார். பெண் தன்னுடைய கற்பை தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதை காப்பாத்துறதுக்கு போலீஸ் வேணும். அந்த நேரத்தில் ரோந்து பண்ணி யார் போனா, ஆண்கள் சரியில்லை, தனக்கு தெரிந்தவர் தானே அந்த பாய் ஃப்ரெண்ட்ன்றவர், தனக்கு தெரியும். பகல்லெல்லாம் இல்லாத பணி இரவுல என்ன பணி நடக்க போகுது, அதெல்லாம் ஏன் சுதந்திரம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்னா தாமச நேரங்கள், அதாவது இருள் சூழ்ந்த நேரங்கள்ல இருள் சூழ்ந்த விஷயங்கள் தான் நடக்கும். பாதுகாப்புக்கு இல்லையே, அங்க யாருமே இல்லையே. நாளைக்கு இப்போ கஷ்டம் யாருக்கு, அந்த பெண்ணுக்கு தானே. இதுக்கு சமுதாயம் சரியில்லை. ஏன்னா அந்த இருள் சூழ்ந்த இடத்துல அரக்கர்கள், அசுரர்கள். அப்படின்னா அரக்கர்கள்னு ஒண்ணு நீங்க ராமாயணத்துல தேடாதீங்க. மது அருந்திய ஆண்களே அரக்கர்கள் தான். அந்த அரக்கர்கள் அங்க வருவாங்க. இந்த நல்ல எண்ணத்துல இந்த 2 விஷயமே அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கு. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.